பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப ராசியில எந்தெந்த ராசிகளில் என்னெல்லாம் வளர்த்தால் நம்மளுக்கு நன்மை உண்டாகும். அதாவது நம்மளை சுத்தி அந்த காலத்தில் நிறைய ஜீவராசிகளை கூட வச்சிருப்பாங்க. அந்த ஜீவராசியின் தன்மையில் நம்மளுடைய வாழ்க்கையின் தரங்கள் அமையும். நம்ம எந்த ஜீவராசிகளை நம்ம கூட வச்சா நம்ம வாழ்க்கை வளர்ச்சி அடையும் என்பதுதான் இன்றைய இது ராசிகளினுடைய தன்மையை குறிக்க போகுது. இப்போ மேச ராசிக்கு எந்த மாதிரி ஜீவராசிகளை நீங்க வளர்க்கலாம், எந்த மாதிரி ஜீவராசிங்களால உங்களுக்கு நன்மை தரப்போகுது என்கிறதையும் நம்ம இதை பார்க்க போறோம். மேச ராசிக்காரர்கள் என்ன ஜீவராசி வளர்க்கறாங்கன்னா, மாடு வளர்க்கும் போது, அதாவது விவசாயத்துக்குள்ள மாடு, அதாவது செக்கிழுக்கு மாடுன்னு ஒண்ணு உண்டு, ஏர் உழுவு மாடு உண்டு, டிரான்ஸ்போர்ட்டுக்கு எடுத்துட்டு போகிற மாடு உண்டு. இப்படி 3-4-5 வகைகளான மாடுகள் உண்டு. ஆனா நீங்க வளர்க்குற மாடு என்னன்னா, டிரான்ஸ்போர்ட்டுக்கு எடுத்துட்டு போகிற மாதிரி உள்ள மாடுகளை வளர்ப்பது சிறப்பாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு ஒரு மாடு ஆணையிட்டு நம்ம இதை செய்ய அதை செய்யின்னு சொல்லிட்டு ஆணையிட்டால் அந்த ஆணைக்கு தக்கன நம்ம ஆணையிடுவது தக்கன மாடுகள் செயல்களை செய்யும். அந்த மாதிரி மாடுகளை வளர்ப்பது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதனால நீங்க மாடு வளர்ப்பது நேசராசிக்காரர்களுக்கு சிறந்த ஒன்றாக இருக்கும். அதே போல் மாட்டுல ஜல்லிக்கட்டு மாடு அதெல்லாம் உண்டு. ஜல்லிக்கட்டு மாடு நான் வளர்க்கலாமான்னா அந்த மாடு வளர்க்கக்கூடாது. அப்புறம் இந்த மேச ராசிக்காரர்கள் அப்புறம் வேற என்ன மாடு வளர்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பசுமாடு. பசுமாடு பால் கொடுக்கும் பசுமாடு, கண்ணுக்குட்டியுடன் சேர்ந்த பசுமாடு, குட்டியா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பசு, இதெல்லாம் வளர்க்கும் போது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதனால மாடு வளர்ப்பது உங்களுக்கு ஒரு சிறந்த நல்ல பலனை தரும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இது என்னன்னா, இந்த மாட்டை வளர்க்க வளர்க்க உங்க செல்வ நிலை கூடும் அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கும். அப்புறம் மாட்டை தவிர நீங்க என்னெல்லாம் நான் வளர்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாடுதான் அதிமுக்கியமான ஒரு பங்கு. மாட்டுடைய தன்மை தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. காளமாடு, பசுமாடு, இந்த 2 தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அதை தவிர உங்களுக்கு என்ன முக்கியமானது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, குதிரையுடைய தன்மையும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதனால குதிரையை வளர்ப்பதும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். குதிரைங்கிறது பெண் குதிரையாக வளர்ப்பது சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறது. அதனால இந்த 2 இதுவும் வளர்க்கும் போது உங்க வாழ்க்கையின் வளர்ச்சிகள் மாற்றங்கள் கிடைக்கும். இப்ப இது 2யும் இப்ப மாடு, குதிரை இதெல்லாம் வளர்க்குறோம்ல, இது 2ல எப்பெல்லாம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை, திங்கட்கிழமை இந்த 2 நாள்ல நீங்க அந்த மாட்டுக்கு பூஜைகள் பண்ணுவது, மாட்டு தொழுவத்தை கிளீன் பண்ணுவது, மாட்டு சாணத்தை எடுத்து வீட்டு முத்தத்தை தொழிப்பது, இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். மாடும் மண்ணும் சேர்ந்த கலவை போல் கலந்து ஒரு, அதாவது மாடும் மண்ணும் கலந்த கலவையை உருவாக்கி அதுல கோலம் போடுவது, இதெல்லாம் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா இந்த மேசராசிக்காரர்களுக்கு அடுப்பின் தத்துவம் முக்கியமானதாக இருக்கும். முக்கோண சைஸ் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அந்த முக்கோண சைஸ்ல பாத்தீங்கன்னா, இந்த அடுப்புல மண் அடுப்பில் நம்ம அந்த மாட்டு சாணத்தை வச்சு பூசும் போது நம்மளுக்கு செல்வ வளம் பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது முக்கியமானது ஒன்றாக இருக்குது. அதனால உங்களுடைய மேசராசிக்காரர்கள் எனக்கு மாடு வளர்க்க முடியல, மாடு வளர்க்கறதுக்கான இடம் இல்லை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, மாட்டினுடைய சாணத்தை எடுத்து அதை ஒரு மண் அடுப்பை வாங்கிக்கோங்க. அதுல மொழுகி அதுக்கு சென்டர்ல ஒரு உமி மாதிரி நெல் உமி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை நடுவுல வச்சுக்கிட்டு அதுல ஒரு கற்பூரத்தை ஏத்தி பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு செல்வ வளம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால உங்களுக்கு செல்வ வளம் சிறப்பதற்கு நீங்க வளர்க்க வேண்டியது மாடாக இருக்கலாம், ஒண்ணு குதிரையாக இருக்கலாம். மாடை வளர்க்கும் போது உங்களுக்கு செல்வ வளமும் குடும்ப வளமும் ஒற்றுமையும் இருக்கும். உங்க வாக்கினுடைய சித்தி அதிகரிக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, மேசராசிக்காரர்கள் அதிகமாக பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், ரொம்ப ஆண் தன்மை அதிகமாக கொண்டவர்களாக இருப்பாங்க. அவங்க அந்த அடுப்பை பேணும் போது அந்த பெண்ணின் முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்களாகவும், பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்களாகவும், ஒரு பெண் அடுப்பை பேணும் போது அவள் மேசராசிக்காரர்கள் அவள் பெண்மையின் தன்மையை உணர்பவர்களாகவும் இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு ஆண் தன்மை அதிகமாக இருப்பது கொஞ்சம் குறையும். அதே மாதிரி செல்வ நிலையை விட என் கௌரவம் முக்கியம், நான் என்னுடைய பிடிவாதம் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற மேசராசிக்காரர்களுக்கு இந்த இந்த அடுப்பை வைத்து சாணி மொழுகி அதுல உமி வைத்து ஒரு கற்பூரம் ஏற்றி வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு அந்த செல்வ நிலையுடைய முக்கியத்துவத்தை உங்களால உணர முடியும். தன்னுடைய பிடிவாதம், வீம்பு இதெல்லாம் குறைந்து செல்வத்தின் முக்கியத்துவம் அறிந்தவராக மாறுவீங்க. அதனால மேசராசிக்காரர்கள் செல்வத்தின் வளமிக்காக மாறுவதற்கு
இந்த மாதிரி மாடு வளர்த்தல், மாடை வளர்க்க முடியலைன்னா மாட்டு சாணத்தை வைத்து ஒரு அடுப்பை வந்து பூசி மொழிகி பூஜை பண்ணுதல், இதெல்லாம் சிறந்த பலனை தரும். வெற்றிகள் பல உங்க வாழ்க்கையில் பெறுவதற்கு செல்வ வளம் ரொம்ப முக்கியம். அந்த செல்வத்தை கொடுக்கும் நீங்க வளர்க்கும் முறைகள் ரொம்ப முக்கியம். ஆனா மாட்டு தொழுவம் வடகிழக்கு மூலையில் அந்த அடுப்பை வைத்து பூஜை பண்ணுவது சிறந்த பலனை தரும். அந்த பூஜை முடிஞ்ச பிறகு அந்த அடுப்பை வந்து தென்கிழக்கு மூலையில கொண்டு வச்சிருங்க. இந்த மாதிரி வைக்கும் போது உங்க வாழ்க்கை மாற்றங்கள் நிச்சயமாக மாறுதலை உண்டாகும். இதை செய்யும் போது உங்களுக்கு செல்வ வளம் மேம்பாடு அடைவது மட்டும் இல்லாமல், அதாவது குடும்ப ஒற்றுமை நன்றாக இருக்கும். உங்க குடும்பத்துல உங்க பேச்சை கேட்கக்கூடிய திறன் அதிகமாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறது. ஆக்சுவலா இந்த மேசராசிக்காரர்கள் எதை வளர்க்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீன் வளர்ப்பதை கொஞ்சம் குறைச்சிருங்க அப்படிங்கிறது. மீன்கள் வந்து மீன் தொட்டி வளர்க்கறத வந்து, ஏன்னா நீங்க நெருப்பின் சக்தி அதிகமாக இருப்பதனால் மீன்களுக்கு நெருப்பின் தன்மை அதிகமாக இருப்பது ஒத்து வராது. அதனால் மீன்களின் வளர்ப்பை குறைத்துக் கொள்வது சிறப்பாக இருக்கும். மீன்களுக்கு உணவு போடுதல் தனியாக பண்ணுங்க. ஆனா மீன்ல வந்து வீட்டுல வச்சு வளர்க்க முடியாது மேசராசிக்காரர்கள். ஆனா மீன் வளர்ப்பை குறைத்து கொண்டு இதை பண்ணும்போது உங்களுக்கு வந்து வருமானம் ரெட்டிப்பாகும், குடும்ப ஒற்றுமை அதிகமாகும். அதுக்கு மேசராசிக்காரர்கள் வந்து நான் மாடு வளர்க்க முடியாது. என்னன்னா மாடு வந்து எனக்கு சிட்டில இருக்கேன். அதுவும் ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கேன். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல மாடு வளர்க்க முடியாது. நான் என்ன பண்றது? அப்படியே ஒரு கொஸ்டின் கேட்பீங்க. கோமாதான்னு சொல்லிட்டு கண்ணுக்குட்டியில பால் குடிச்சுக்கிட்டு இருக்கலையே அந்த கோமாதா சிலை வாங்கி அதில் வைத்து பூஜைகள் பண்ணுவதும், நந்திகேஸ்வரர் சிலை வைத்து பூஜை பண்ணுவதும் உங்களுக்கு சிறந்த முறையாக இருக்கும். சரி, இதெல்லாம் பண்ணல, நந்திகேஸ்வரர், கோமாதா இதெல்லாம் வச்சிருக்கேன். அப்படி இருந்தும் எனக்கு மாற்றம் வரும்னா, எனக்கு தெரிஞ்சது மண்ணும் சாணியும் சேர்ந்த இடம்தான் உங்களுடைய செல்வ வளத்துக்கு சிறப்பாக இருக்கும். அதனால மண்ணும் சாணியும் சேர்ந்த இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வரட்டி. இந்த வரட்டி வந்து நாட்டு மருந்து கடையில எல்லாத்துலயும் கிடைக்கும். உங்க வீட்டுல சாம்பிராணி புகை போடும்போது அந்த வரட்டியை வைத்து அதில் ஒரு 2 சுழி நெய் ஊத்தி அதில் வந்து கற்பூரம் போட்டு ஏத்திட்டு அதுக்கப்புறம் அதன் மேல வந்து நீங்க வந்து சாம்பிராணி புகை எல்லாம் போடுவது சிறப்பாக இருக்கும். அதனால முதல்ல சாம்பிராணி புகை போடுறதுக்கு முன்னாடி வெள்ளி அண்ட் திங்கட்கிழமை வந்து கண்டிப்பாக அந்த வரட்டியை எடுத்து அந்த நீங்க சாம்பிராணி பவுன் போடுற அந்த கப்புல வந்து வரட்டியை தான் முதல்ல வைக்கீங்க. வச்சுட்டு அதுல வந்து கற்பூரம் ஏத்தி ஒரு 2 சொட்டு நெய் ஊத்தி கற்பூரம் ஏத்தி அதை தொட்டு கும்பிட்டு வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து சாம்பிராணி புகை போடுதலுக்கான சிரட்டைகள் அதெல்லாம் வச்சு போடலாம். இது வந்து இன்னொரு முறையில் வழிபாடு பண்ணலாம். இந்த வழிபாடு நாள் உங்களுக்கு என்னன்னா, நிறைய பேர் வந்து இந்த மேசராசிக்காரர்கள் உறவு நிலையிலால் பாதிப்படைவது, ஒருத்தரோட காண்டாக்ட் பண்ணுவது, அந்த காண்டாக்ட் வந்து உங்களுக்கு சரியான தொடர்புகள் வராமல் இருப்பதற்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அவங்க வந்து இந்த வரட்டியை வைத்து இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு அந்த காண்டாக்டினுடைய அளவுகள் கூடும். அதே மாதிரி மீனின் வளர்ப்புகள் குறைக்கணும். அதே போல நீங்க வந்து மேசராசிக்காரர்கள் தாங்குற அகங்காரம், அதிகாரம் எல்லாம் உடையவர்கள். உங்களால் வந்து இப்ப நாய்களை பார்த்தாலே எதிரி மாதிரி தோன்றக்கூடியவர்களாக மாற்றுவீங்க. அதாவது நாய்களுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு இல்லாத தன்மையாக மாறும். இந்த இந்த இடம் ஆனால் இந்த நாய் வந்து உங்க கூட இருந்து வந்துச்சுன்னா ஆக்சுவலா உங்களுடைய கௌரவ நிலை கூடும். யார் நாயை ஒரு நாயாச்சும் உங்க வீட்டுல வளர்த்துட்டீங்கன்னா உங்க வீட்டின் கௌரவ நிலையை கூடுவதற்கு இந்த நாய் உதவியாக இருக்கும். அதனால கௌரவத்துக்காக நாய் வளர்ப்பது சிறந்ததாக இருக்கும். அதே சமயம் உங்களுடைய செல்வ நிலை உயர்வதற்கு மாடு வளர்ப்பது சிறப்பாக இருக்கும். நான் ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்கலாமா அப்படின்லாம் சொன்னீங்கன்னா ஜல்லிக்கட்டு மாடு நான் சொல்ல மாட்டேன். எப்பவுமே விவசாயத்துக்குள்ள மாடு, அதாவது ஏர் உழுதல், அதுக்கப்புறம் இது டிரான்ஸ்போர்ட்டுக்கு பயன்படுத்துற மாடு, அந்த மாதிரி மாடுகளை நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும். ஏன்னா நீங்க சொல்வதை கேட்கும் மாடாக இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப வீரம் விளைந்த மாடாக இருக்காது, சொல் பேச்சு கேட்கும் மாடாக தான் இருக்கும் அப்படிங்கிறது. ஒரு ஒரு இதை வந்து இதை செய்யணும் அதை மட்டும் செஞ்சுட்டு நிற்கும், அந்த மாதிரி உள்ள மாடாக இருக்கும். அந்த மாதிரி மாடுகளை வளர்க்கும் போது உங்களுக்கு செக்கிழுக்கு மாடு இதெல்லாமே உங்களுக்கு சிறந்த ஒரு இதா இருக்கும். அதே சமயம் பாத்தீங்கன்னா அந்த மாட்டினுடைய வைக்கோல் இதெல்லாமே வந்து உங்களுக்கு சிறந்த ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஏதாச்சும் 2 வைக்கோல் எடுத்துக்கிட்டு நீங்க சாமி கிட்ட வச்சு வழிபாடு பண்ணிட்டு அதுல உங்க பர்சலையோ இல்லாட்டி எங்க போனாலும் தூக்கிட்டு போகிற மாதிரி போயிட்டு துளசி மாடம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த வைக்கோலை அதோட போட்டுட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு அந்த செல்வத்தினுடைய மாற்றத்தை கொடுக்கும். அதனால பசு மாடுடன் சேர்ந்தது, பசு மாட்டின் சாணம், கோமியம் இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப முக்கிய பங்காக இருக்கிறது. இந்த கோமியத்தை வந்து வீடு ஃபுல்லா தொளிச்சு அப்பப்போ பண்ணிக்கிட்டே இருந்தாலும் உங்க வீட்டில் மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக. என்ன மாற்றம் கொடுக்கும்? வீட்டில் நிறைய வாஸ்து தோஷம் இருந்துச்சுன்னா அந்த கோமியம் தெளிக்கும் போது
வாஸ்து தோஷம் நீங்கும் அப்படிங்கறதெல்லாம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வீட்டுல வந்து நிறைய பேர் உங்களோட ஒத்து போகாத தன்மை, உங்களுக்கு சண்டை போடும் தன்மை அதெல்லாம் இருந்துச்சுன்னா, அதெல்லாம் மாற்றம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால பசு மாடு உங்களுக்கு சிறந்த பலனை தரும். பசுவினால் உங்களுக்கு நன்மைகள் நல்லா பெருகும். குதிரையை வளர்க்கலாம்னா குதிரையுடைய தன்மை வந்து உங்களுடைய சுயமான சிந்தனைகளை செயல்படுத்துவதற்கு அந்த குதிரை உதவியாக இருக்கும். அதனாலதான் சுய சிந்தனைக்கு நீங்க செய்வது ரைட்டா தப்பாங்கிற சிந்தனையை கரெக்டா கைட் பண்ணுவது குதிரையாக இருக்கும். அதே சமயம் வந்து வளங்களை பெருக்குவதற்கும் உங்களுடைய சொல்வாக்கு அதிகரிப்பதற்கும் குடும்ப ஒற்றுமை அதிகமாக உருவாக்குவதற்கும் பசுமாடு ரொம்ப சிறந்த செல்வாக்கை கொடுக்கக்கூடியதாக மாறும். அதே போல் நாய்ங்கிறது உங்களுடைய கௌரவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனா அந்த நாயிடம் நீங்க கவனமாக இருந்தாதான் வெற்றியை அடைய முடியும். அதனால நாயின் வளர்ப்பு வந்து மிக கவனத்துக்குரிய வளர்ப்பாக இருக்கணும். காலபைரவருடைய வளர்ப்பு வந்து மிக மிக முக்கியமானது. ஆனா அது உங்களுக்கு சூட்டபிள் ஆகுமானா முடிஞ்ச வரைக்கும் எனக்கு ஆகாது அப்படின்னு தான் தோணும். அது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நாயை எடுத்து அது ஒரு கௌரவ நிலையை உருவாக்கக்கூடிய நாயாக மாத்துனீங்கன்னா சரியாக இருக்கும். அதனால நீங்க வந்து இந்த மாதிரி பிராணிகளை வளர்க்கும் போது, நான் சொன்ன பிராணிகளை வளர்க்கும் போது ரொம்ப சிறந்த மாற்றமா இருக்கும். வளர்க்கக்கூடாத விஷயம் வந்து மீன் வளர்க்காதீங்க அப்படின்னு இருப்பேன். அந்த மீன் வளர்த்தல் உங்களுக்கு நிறைய ரொம்ப உறவு நிலையில் எல்லாத்திலும் ப்ராப்ளம் உருவாக்கும். அதனால மீன்களுக்கு உணவு போடுவது மட்டும் போய் குளத்தங்கரை, ஆற்றங்கரை உணவு போடுங்க. ஆனா வீட்டில் வைத்து வளர்க்க வேண்டாம். நன்றி, வணக்கம்.